இன்னைக்கு சிறுகீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா கிள்ளி சின்ன சின்னதாக அந்த அளவுக்கு கிள்ளி அலசி 2 முறை 3 முறையாவது மண் இருந்தால் 3 முறை கூட அலசுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 100 கிராம் துவரம் பருப்புங்க. இது தண்ணியில் கழுவி தண்ணி வடித்து தான் வச்சுருக்கேன். இப்போது நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிறுகீரையை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ கீரை போட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு 3 தக்காளிங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுனா பூண்டு வந்து கீரைக்கு எப்போவுமே நிறைய சேர்க்கணும். ஒரு 10-15 புல் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயங்க, நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிங்க. பச்சை மிளகாய் ஒரு 3ங்க. காஞ்ச மிளகாய் வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து தாளிப்பில் போட போகிறேங்க. இப்போ இது மொத்தமாக குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க வேகிறதுக்கு. எப்போவுமே கீரையில் தண்ணி வரும், அதனால் நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போது இதுக்கு கேஸ் பற்ற வச்சு இதை வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்த போதுங்க. 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் விட்டாச்சுங்க. இப்போ கீரை பருப்பெல்லாம் நல்லாவே வெந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கல் சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. புளி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அது வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஊற வச்சு புளிங்க, இது பார்த்தா தெரிஞ்சு பாருங்க. கல்லுச்சட்டியில் கொட்டியாச்சுங்க. இது மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கல்லுச்சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்சியில் போட்டு அடித்தா அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எப்படி நல்லா மயஞ்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி நிறுத்தணும் இல்லைங்களா, அது வந்து இதை சேர்த்துக்கிட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ கீரை நம்ம தாளிச்சிக்கலாங்க. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துங்க, கொஞ்சமாக வெந்தயம், இதுலேயே ஒரு 3 காஞ்ச மிளகாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பெருங்காயம் சேர்த்திங்க. பெருங்காயம் தான் நல்லா வாசனை கூட்டி கொடுக்கும். நம்ம தாளிச்சதை எடுத்து கீரையை சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஹெல்தியான சிறுகீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.